இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தள்ளி விடண்டா கொஞ்சம். அட போ, இது வர தள்ளுறாங்க வேற. நீ அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பாரு மாமா. மோகனவல்லி, அப்படியே லட்சுமி ஜாதகத்தை பார்த்துட்டு வந்துரு. அவ பொறப்ப பத்தி தெரியாதா? இதுல ஜாதகத்தை வேற கொண்டு போய் பார்க்கணுமா? அப்படியே பார்த்தாலும் அவ விதி மாறிடவா போகுது? கஜேந்திர இந்த எலெக்ஷன்ல ஜெயிப்பானான்னு ஜாதகத்தை காட்டி பார்த்துட்டு வரலான்னு கிளம்புனா, இப்ப இவ ஜாதகத்தை கொண்டு போய் பார்க்கறது ரொம்ப முக்கியமா? அக்கா, ஒரு நல்ல காரியத்துக்காக போயிட்டு இருக்கோம்ல, இப்படி உங்களோட சண்டை போட்டு இருந்தீங்கன்னா விளங்கிடும். முதல்ல அந்த ஜாதகத்தை வாங்கிட்டு வா. சரி. தோ வந்துட்டாளே. ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது இவளை பார்த்துட்டு போனாலே விளங்காது. இதுல இவ ஜாதகத்தை வேற எடுத்துக்கிட்டு போனா விளங்கிடும். கொடுங்க. அக்கா, வண்டி ஆன் ஆயிடுச்சு, வாங்க. ஆயிடுச்சா? எடு. ஏய், கண்ணு முன்னாடி நிக்காத, போய் தொலை. இந்த ஜாதகம் சகல ஐஸ்வர்யங்களும் பொருந்திய ஜாதகம். இந்த ஜாதகக்காரி உங்க கூட இருக்கிறதுனால தான் உங்களுக்கு எல்லா நல்லதும் நடந்திருக்கு. இந்த ஜாதகக்காரி தொடர மண்ணு கூட பொண்ணாகும். இந்த பொண்ணு கைப்பட்டா பட்ட மரம் கூட பூ பூக்கும். அப்படி ஒரு அம்சம் பொருந்தியவளோட ஜாதகம் இது. இவ போற இடம் செழிப்பா இருக்கும். இவ நிக்கிற இடத்துல ஐஸ்வர்ய தேவதை ரட்சிக்கும். அதனாலதான் இந்த ஜாதகத்தை குறிப்பெடுத்தவரு மகாலட்சுமின்னு பேரை அவரே குறிச்சிருக்காரு. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறவன் பெரிய பாக்கியவான். இவ உங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவளுடைய பாக்கியத்தால நீங்க தான் ஜெயிப்பீங்க. சாமி, லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா? லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அத்தனை ஐஸ்வர்யங்களும் அந்த பொண்ணோடைய அவங்க புகுந்த வீட்டுக்கு போயிடும். ஐயோ சாமி, இப்ப லக்ஷ்மி எங்க வீட்டுல தான் இருக்கா. அப்போ நான் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவேனா? எலெக்ஷன்ல மட்டும் இல்ல, அவ கைப்பட்டு தொடங்குற எல்லா விஷயங்களுமே ஜெயமாகும். ஏன்னா அவ அத்தனை அம்சங்களும் பொருந்திய சௌபாக்கிய லக்ஷ்மி. சரிங்க சார், நல்லது. உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறவரு ரொம்ப லக்கிங்க. நீ எங்க இருந்தாலும் உன்னை கண்டுபிடிச்சு இந்த செயினை கொடுத்து உங்ககிட்ட தேங்க்ஸும் சொல்லணும். ஆமா ஆமா, நான் அப்புறம் பேசுறேன். அம்பிகா, ஏன் இப்படி தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல மாமா, சும்மாதான். உன் முகமே சரியில்லை. என்ன யோசிச்சுட்டு இருக்கமா? மாமா, உங்களுக்கு சஷ்டியப்த பூர்த்தி நடக்காததுக்கு நான் காரணமாயிட்டேன்னு எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. என் பையன் உன்னை காதலிச்சு திடீர்னு உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டான். அது தப்பு இல்ல. ஆனா அவன் காதலிக்கிற விஷயத்தையே மறைச்சிட்டான். தெரிஞ்சிருந்தா அவனுக்கு வேறொரு இடத்துல பெண் பார்த்திருக்க மாட்டேன். அவனுக்கு அந்த வீட்டு பொண்ணையும் அந்த பொண்ணோட அண்ணனுக்கு நம்ம கவிதாவையும் கட்டி கொடுக்கறதா பேசி தட்டு மாத்திருந்தோம். ஆனா அவன் உன்னை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டான். அப்ப அவன் பண்ணது கஷ்டமா இருந்தாலும் இப்படி ஒரு மருமக கிடைச்சது எங்களுக்கு வரந்தான். யாருக்கு யாருன்றது கடவுள் போடுற முடிச்சுமா, நம்ம கையில என்ன இருக்கு? மாமா, கவிதாவும் காவேரியும் ஆசைப்படுற மாதிரி உங்க 60ஆம் கல்யாணத்தை பார்க்கணும்னு எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு. அதை விடுமா, நம்ம திருவோட கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தணும். அதுதான் இந்த வீட்ல அடுத்து நடக்க போற விசேஷம். அதுக்கான வழியை பாரு. அக்கா, லக்ஷ்மி எப்படி வீட்டுல வச்சுக்க முடியும்? கஜேந்திரா, உன் மாமா செத்ததுக்கு அப்புறம் எனக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் உன் வாழ்க்கையே தொலைச்சவன் நீ. உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நீ வாழவே இல்லை.
லக்ஷ்மிய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அக்கா, அவளோட வயசுல மூத்தவன் நான். இதெல்லாம் தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா? ஏய், வயசு என்னடா வயசு? ஆம்பளைக்கு உடம்புல தெம்பு இருந்தா போறாது, பாத்துக்கலாம். ஜோசியர் சொன்ன மாதிரி அதிர்ஷ்ட தேவதை காலத்துக்கு நம்ம கூடவே தான் இருக்கும். இப்ப இருக்கிற இதே வசதி வாய்ப்போட நம்ம நினைச்சதை சாதிச்சுக்கலாம்டா. இதெல்லாம் நடக்குமாக்கா? அப்படியே நடந்தாலும் இந்த ஊர்க்காரங்க விட்டுருவாங்க நம்புறியா? டேய், அத நான் பாத்துக்கிறேன்டா. இவ்வளவு நாள் என் பக்கத்திலே இருந்தோம், உன்னை எப்படி நான் கவனிக்காம விட்டேன்? டீ. உன்னை பார்த்தாலே எனக்குள்ள என்னென்னமோ ஒரு நிமிஷம். ஜாதகத்துல ஒரு மாசத்துக்குள்ள லக்ஷ்மிக்கு கல்யாணம் நடக்கலன்னா அப்புறம் 30-35க்கு அப்புறம் தான் அவளுக்கு குருதசையே வருமா அத்தை? என்ன சொல்ற மோகனவல்லி? அத்தை, இப்ப என்ன, இந்த கல்யாணத்தை ஒரு மாசத்துக்குள்ள நடத்தலனா தானே பிரச்சனை. நடத்திட்டா என்ன பேசுற மோகனா? ஒரு மாசத்துல எப்படிமா முடியும்? நல்ல மாப்பிள்ளைய பார்க்க வேண்டாமா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இப்ப விட்டுட்டா அவளுக்கு 35 வயசு ஆயிடுமாமே, அரைக்கிழவி ஆயிடுவாத்த. ஜோசியர் சொன்னதை கேட்டதுமே பசுபதியும் கஜேந்திரனும் அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாங்க அத்தை. நல்ல பையனா பார்க்க சொல்லிட்டேன். மாப்பிள்ளை கிடைச்சதும் உடனே அவளுக்கு கல்யாணம் தான். மோகனா, என்னத்த பேசுற? இதெல்லாம் நடக்கிற காரியமா? அத்தை, என் தம்பி நினைச்சா நடக்காத காரியம்னு ஒண்ணு இருக்குதா? அத்தை, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஜோசியர் சொன்ன டைம்குள்ள லக்ஷ்மிக்கு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி முடிக்க வேண்டியது எங்க பொறுப்பு. லக்ஷ்மி என் வயித்துல பிறக்கலனாலும் அவளும் என் பொண்ணு தானே அத்தை. அத்தை, உள்ள வேலை இருக்கு, நீங்க பா, இது வந்துடுறேன். வா. பாட்டி, உங்க பெரியம்மா சொன்னதை கேட்டியா லட்சுமி? உங்க அம்மா உனக்கு எழுதின வார்த்தையும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்த கனவு போலவே எல்லாம் நடக்குது பாத்தியா? சீக்கிரமே உன்னை கட்டிக்க போற ஒருத்த உன்னை தேடி வரப்போறான்.